எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. நான் அந்த 7 மணிலிருந்து எல்லா வாக்குச்சாவடிகளுக்கு போனேன். காலையில அமைதியான முறையில் நடந்தது. உங்களுக்கு தெரியும், வளையக்கார வீதியில ஒரு பொண்ணு ஓட்டு போட வர்றாங்க. அவங்களுடைய ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. அவங்க பேட்டி கொடுத்தாங்க. ஆனா அப்ப கூட என்னை செய்தியாளர்கள் கேட்கும்போது நினைச்சேன், எதேச்சியா நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா திட்டமிட்ட அராஜகத்தை இப்பொழுது திமுக நிறைவேற்றிட்டு வருது. 50 விழுக்காடுகள் ஓட்டு பதிவான நிலை எல்லாமே சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் என்று தெரிந்த உடனே வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இப்ப சொல்ற பாருங்க, 221 வாக்குச்சாவடிக்கு போற பிரகாஷ் அப்படிங்கறது தங்களோட வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை எடுத்துட்டு வராரு. ஆனா அவருடைய வாக்கு ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. அவர் போராடல, நாசமா போகட்டு போறார், நொந்து போய் போறார். அடுத்து பாத்தீங்கன்னா 73வது வாக்குச்சாவடி பெரிய வலசு, சேலத்திலிருந்து வந்து வெங்கடேஸ்வரர் ஒரு ஓட்டு போடுறாரு. எந்த சான்று கொண்டு வரல, சான்று கொண்டு வந்தாலும் ஒத்து வரல, சம்பந்தமே இல்ல முகத்துக்கு அதுக்கு. அதை வந்து எங்களுடைய வாக்குச்சாவடி முகவராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கேட்டோன்னே, நீங்க யாரு கேட்கறதுக்கு, நடக்கிறதே வேற, வீட்டுக்கு மரியாதையா போயிருங்கன்னு அவங்களே அவங்க கணவரை விரட்டி இருக்காங்க. 73, 74 இருந்தவங்க விரட்டப்பட்டிருக்காங்க. மேற்கு தொகுதியிலிருந்து 2 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதை கேள்வி கேட்ட அந்த பொண்ணை வந்து நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு விரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 212 இமான் ஒரு தம்பி, இஸ்லாமிய சொந்தங்கள் அவங்க அப்பா வச்சு இஸ்லாமிய சொந்தங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வரவே கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. நான் ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் வந்து ரொம்ப வந்து இந்த அரசியலை ஒரு மாண்போடு கொண்டு போகணும்னு நாம் தமிழர் பிள்ளையா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நோக்கத்துக்கு நிற்கிறார், அது ஒரு எல்லாத்தையும் அன்பு கொண்டு நேசிக்கிற பிள்ளையா போனேன். காலையில இருந்து அப்படி இன்ன வரைக்கும் தண்ணி கூட குடிக்கல, 7 மணிலிருந்து பயணிச்சேன். சில சிக்கல்கள் வந்தா கூட அதை வந்து சமாளிச்சு எதேச்சியா நடந்திருக்குன்னு நினைச்சேன். ஆனா திட்டமிட்டு எப்ப அந்த வளையக்கார வீதியில அந்த பொண்ணு பேட்டி கொடுத்ததோ அப்ப இருந்தே தொடங்கிருச்சு. இப்ப நான் வரும்பொழுதுதான் தெரியுது, நாங்க வந்து போராடி இந்த ஒரு வாரமாக என வாக்குச்சாவடி முகவர்கள் போடுறது முக்கியம்னு சொல்லி ஒவ்வொரு உறவுகளும் சொந்தங்களும் அங்கங்க இருக்கிறவங்களை போட்டு 100 விழுக்காடு பதிவு பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நான் காலையில் நினைச்சேன் 30 விழுக்காடு ஆட்களே இல்லையேன்னு. இப்பதான் முடியற நேரத்துல நான் கூப்பிட்டு கேட்கலாம், ஏன்னா போட்டவங்க வந்தாங்களே இல்லையா போது இரவே சொல்லி, ஏன்னா இவங்க நாங்க கையெழுத்து வாங்கிட்டோம். அப்ப இரவே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க போடுறாங்கன்னு தெரிஞ்சு வீட்டுல போய் மிரட்டி வரவிடாம பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து உட்காரும் போது இப்ப வந்து என்னன்னா 55 விழுக்காடுகள் ஆயிருக்கு ஓரளவிற்கு. ஒரு சில இடத்துல 60 விழுக்காடு ஆயிருக்கு. எல்லாமே சீமானுக்கு விழுந்த வாக்குகள். இனி மீதி வாக்குகளை நம்ம போடணுங்கிறதுக்காக எந்த சான்றும் கொண்டு வர இந்த துண்டு சீட்ல இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. இதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஓட்டு போடுறாங்க. ஆனா உண்மையானவங்க வரும்போது அவங்களுக்கு ஓட்டு இருக்கிறது இல்ல. இது பெரும் வேதனையா இருக்கு. அது மட்டும் இல்ல, அராஜகம். அதனாலதான் ஒருவேளை அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி எந்த கட்சி நிக்கலாம்னா நாங்க நின்னோம். எங்களுக்கு வெல்றது தோக்கிறது முக்கியம் இல்லைங்க. மானம் கெட்டு போய் இந்த மண்ணில் இப்படி ஒரு அடிமையா இருந்து இந்த பதவி வாங்கி மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிட முடியும்?